வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சிகள் தற்பொழுது சுக்குநூறாக உடையப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2026இல் இரண்டாவது முறையாக தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு ஆலோசனைகளையும் திமுகவின் மூத்த அமைச்சர்களை தவறான முறையில் மக்களிடம் பேசக்கூடாது என்பதையும் கண்டித்துள்ள நிலையில் திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். இது கூட்டணியான திமுகவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மதுபான ஒழிப்பு எதற்காக என்று பார்க்குமேயானால் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டுமா என்ற காரணத்திற்காகவா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. கூட்டணியான திமுகவிற்கு அதிகாரங்கள் கூட்டணி கட்சிகள் கிடைக்க வேண்டும். ஒரு தொகுதியில் அமைச்சராக திமுகவிடம் இருந்து நாங்கள் கேட்கிறோம் என்பதற்கேற்ப விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருப்பதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவை எதிர்த்தால் 2026இல் திமுக கூட்டணி இல்லாமல் திமுக வெற்றியடையுமா என்று பார்க்குமேயானால் நிச்சயமாக சந்தேகம்தான். ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அதிமுக பெரும்பான்மையான கூட்டணி இல்லாத காரணத்தினால்தான் மக்களவை தேர்தலில் 30% வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் கூட்டணியே அமைக்க வேண்டும் என்ற யுக்தியை பயன்படுத்தியும் வருகிறது. மேலும் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு முக்கிய பதவி கொடுக்க போவதாகவும் அதிமுக தெரிவித்ததன் காரணமாகத்தான் திமுகவை எதிர்ப்பதற்கும் மக்களிடம் நற்பெயரை பெறுவதற்கும் திருமாவளவன் திட்டங்களை போட்டு வருவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறுவது என்னவென்றால், திமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் அதிமுகவுடன் சென்றால் சென்றட்டும், இதனால் திமுகவிற்கு பாதிப்பு இல்லை. 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக தனித்து போட்டியிட்டாலே வெற்றியடையும் என்று உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான குழு அறிக்கை ஒன்றை திமுகவின் தலைமையிடம் கொடுத்திருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. ஆனால் திமுக வெற்றியடையுமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. கொலை, கொள்ளை, போதை மருந்து கடத்தல், கஞ்சா அனைத்திலும் திமுக முக்கிய பங்கு வகித்து சட்டமன்ற தேர்தலில் பண விநியோகம் செய்து வெற்றியடைந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய கட்சிகளும் களத்தில் இறங்குவதால் இது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழலாக பார்க்கப்படுகிறது.